ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. حسبي الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا. நேற்றைய நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லியிருந்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு என்னென்ன நிஅமத்துகளை எல்லாம் செய்திருக்கின்றானோ அதில் ஒரு பகுதியை எமக்கு நினைவூட்டி, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வேறு யாரையும் என்ன செய்து விடாதீர்கள், வணங்கி விடாதீர்கள், அல்லாஹ்விற்கு ஒருபொழுதும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ற வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ. ஒரு கடுமையான ஒரு சேலஞ்ச். என்ன அளவுக்கு சேலஞ்ச் சொன்னால், எந்த அளவுக்கு கடுமை என்று சொன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருந்த அந்த ஒரு சேலஞ்ச் இன்றைய தினம் வரை யாராலும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு சேலஞ்சை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனில் காஃபிர்களுக்கு நேரடியாக சொல்லி காமித்தான். எப்படி? وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ. நீங்கள் இந்த குர்ஆனிலே நீங்கள் சந்தேகமுடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த காஃபிர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அதாவது மக்காவில் இருக்கும் பொழுதே இந்த செயல் இருந்தது. மக்காவில் இருக்கும் பொழுதே அந்த மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இவர் ஒரு பெரும் புலவரை போன்று இருக்கின்றார், இவர் ஒரு பெரும் கவிஞரை போன்று இருக்கின்றார், அல்லது யாரோ சிலருடைய உதவியை கொண்டு இவர் இந்த குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை நேரடியாக பொய்ப்பிப்பதை விட அந்த குர்ஆன் யாரிடம் வருகின்றதோ அவரை பொய்ப்பித்து விட்டால் மக்கள் என்ன செய்து விடுவார்கள்? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுத்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பொய்ப்பித்தார்கள். அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலும் இதே நிலைதான். அங்கே இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? இது நிச்சயமாக இறைவனின் புறத்திலிருந்து வந்தது கிடையாது, இது இவரை உருவாக்கக்கூடிய கட்டுக்கதையாகவும் இது இவரே பேசக்கூடிய ஒரு கவிதையாகவும் தான் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த காஃபிர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ. நீங்கள் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சந்தேகமுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, இந்த குர்ஆன் நாம் எம்முடைய அடியாராக இருக்கக்கூடிய, எம்முடைய அபுதாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அருளி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனினுடைய விஷயத்தில் நீங்கள் சந்தேகமுடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், ஃபஅத்து, நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஃபஅத்து பிசூரத்தி மின் மிஸ்லி, இதே போன்ற ஒரு குர்ஆனை, இதே போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள், ஒரு சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வருவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியது கிடையாது, தனியாக போராட வேண்டியதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? வதுஉ ஷுஹதாஅக்கும், நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம்.
உங்களுடைய தோழர்களை அழைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய நீங்கள் யாரையெல்லாம் இறைவனாக வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அழைத்துக் கொள்ளலாம். அவர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்கள்? சிலர் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலர் இதுக்கு முன்பதாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட வணக்கங்களை உடையவர்களாக இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைத்து செய்து கொள்ளலாம், இதற்காக நீங்கள் உதவிக்கு அழைத்துக் கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஷுஹதா என்ற வார்த்தைக்கு நண்பர்கள், தோழர்கள் என்பதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த இறைவனைத்தான் நேரடியாக குறிக்கின்றான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் குறிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் சந்தேகம் உடையவர்களாக இருக்கின்றீர்களா, இதே போன்ற ஒரு சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். அதற்கு உதவியாக நீங்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ, எதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அதையெல்லாம் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு துணையாக நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். மின் தூனில்லா, யாரை மட்டும் அழைக்க கூடாது, அல்லாஹை மட்டும் அழைக்க கூடாது. ஏன்? அல்லாஹ் தான் என்ன செய்வது, இந்த சேலஞ்சை செய்வது யாருதான், அல்லாஹ் தான். எனவே என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அழைக்க கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வேண்டும் என்றாலும் எதை வேண்டும் என்றாலும் நீங்கள் இதற்காக உதவிக்காக உங்களுக்கு அழைத்துக் கொள்ளலாம். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை நீங்கள் செய்து காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகிரங்கமாக காஃபிர்களை பார்த்து என்ன செய்கின்றான், ஒரு சேலஞ்ச் ஒன்றை வைக்கின்றான். இதற்கு முன்னால் பார்த்த வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கடுமையான சேலஞ்சை சொல்லி காட்டுகின்றான். இந்த சேலஞ்ச் எதற்காக, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நேற்றைய தினம் பார்த்த வசனத்திற்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. நேற்றைய தினம் நான் என்ன பார்த்திருந்தோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகீதா சம்பந்தமாக பேசுகின்றான். அகீதா என்ன, அகீதா என்ன சொன்னாங்க பாப்போம், ஒரே வரியில கொள்கை. அது அர்த்தம். அகீதா என்ன, அகீதான்னா என்ன, அகீதான்னா கொள்கை. அகீதா என்ன, மார்க்க சட்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே வார்த்தை அகீதா. என்ன, யாராவது முயற்சி செய்யுங்க. இந்த அகீதாவை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பரப்ப வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், அகீதா என்றால் என்ன? ஈமான், ஈமானில் உறுதி. அந்த ஈமானில் உறுதி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இறைவன் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த உறுதியான ஒரு விஷயம்தான், இந்த ஒரு உறுதி தான் அகீதா. இதைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ஈமானாக கொண்டு முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேற்றைய தினம் பேசிய 2 வசனங்களில் 21, 22வது வசனங்களில் நாம் பார்த்திருந்தோம். என்ன சொல்லி இருந்தால், யா அய்யுஹன்னாஸ் என்பதாக அழைத்து உஅ்புது ரப்பக்கும், என்ன செய்யுங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். முஸ்லிம்களை பார்த்து நேரடியாக குறிக்கும் பொழுது யாரை, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். எப்படி வணங்க வேண்டும்? எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ்விற்கு எந்த நிலையிலும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இது எதை குறிக்கக்கூடிய அர்த்தம்? இந்த அர்த்தம் எதற்கு போய் சேரும்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வேறு எதையும் வணங்கக்கூடாது என்பது எந்த அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அகீதாவினுடைய ஒரு பாதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருந்தான், நேற்றைய தினம் நாம் பார்த்த 21வது வசனம் 22வது வசனத்திலே பேசியிருந்தான். இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பாதி, என்ன பாதி? லா இலாஹ இல்லல்லாஹ் நேற்றைய தினம் பேசினான். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் இந்த வசனங்களை கொண்டு. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நிச்சயமாக யாரிடமிருந்து அருளப்பட்டதுதான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதுதான். அல்லாஹ்விடமிருந்து தான் இந்த தூதருக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, வஹி வந்து கொண்டிருக்கின்றது. இவர் உண்மையிலேயே யார்தான்? அல்லாஹ்வுடைய
தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றார், இந்த இடத்தில் சேலஞ்ச் வைக்கின்றார். மேலே அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லிவிட்டான், அவனை வணங்கும்படி சொல்லி முடித்து விட்டான். அதற்கு அடுத்த 2 வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் எதை பேசி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அக்கீதாவை என்ன செய்கின்றான், முழுமைப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், முடிந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு சூராவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 3 விதமாக பேசி காட்டுவான். என்ன 3 விதமாக பேசி காட்டுவான் என்று சொன்னால், முதல் வகை, அதாவது மக்காவில் இருக்கும்போது எப்படி பேச ஆரம்பித்தான், நீங்கள் ஒட்டுமொத்த குர்ஆனையும் முடிந்தால் இதே போன்று ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்வான். முதல் கட்டம் என்ன, இதே போன்ற ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் ஒன்று சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, அப்படி ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியாது. இன்றைய தினம் வரை செய்து முடிக்க முடிந்ததா, செய்து முடிக்க முடியவில்லை. அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி காண்பித்தான், முடிந்தது என்று சொன்னால் இந்த குர்ஆனில் இருப்பதை போன்று ஒரு 10 அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடிந்ததா, கொண்டு வர முடியவில்லை. அதற்கு அடுத்த கட்டமாக 3வது கட்டமாக சொல்லி காட்டுகின்றான், ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். அது இருக்கக்கூடிய சூறாக்களில் சின்ன சூறாவாக இருக்கக்கூடிய வல் அஸ்ராக இருக்கலாம், இன்னா ஆர்த்தேனாவாக இருக்கலாம், குல் ஹுவல்லாஹு அஹது போன்ற சூறாவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு திராணி இருந்தது என்று சொன்னால் இருக்கக்கூடிய சூறாக்களே மிகப்பெரிய சூறாவான இந்த அல் பக்ரா போன்ற சூறாவாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு சூறாக்களை அதற்காக நீங்கள் எது செய்து கொள்ளலாம், உங்களிடம் இருக்கக்கூடிய கை தேர்ந்தவர்களை வேண்டும் என்றாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களாக இருக்கட்டும், மதீனாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், கவிதை நடையில் புலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், மிகப்பெரிய புலம் வாய்ந்தவர்களாக இருந்தார். அப்படிப்பட்டவர்கள் ஒன்று கூடியும் என்ன செய்ய முடியவில்லை, இந்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கொண்டு யாரை உண்மைப்படுத்துகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகின்றான். நிச்சயமாக மனிதர்களால் செய்ய முடியவில்லை, அப்படித்தானே? அப்படி என்றால் இவர் யார், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உண்மைப்படுத்தி காட்டுகின்றான். நீங்கள் அப்படி ஒரு வேலை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்து விட்டான், நம்புங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்பதாக சொல்லிவிட்டான். அப்படி நம்பலையா, இந்த தூதரை நீங்க நம்பலையா, இவருக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மை என்று நீங்க நம்பலையா, இதே போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான், அதை உங்களால் செய்து முடிக்க முடியாது, அது வேற விஷயம். இப்படி சொல்லி காட்டுகின்றான், கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த விஷயத்தை செய்து முடிக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை உங்களால் செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் ஃபத்தகுன்னார், அதாபிற்கு தயாராகி கொள்ளுங்கள், நரகத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள், நரக நெருப்பை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா, குதுஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு அது யாரை எரிபொருளாக கொண்டது, மக்களையும் கற்களையும் எரிபொருட்களாக கொண்டது. அப்படிப்பட்ட நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உஇத்தத் லில் காஃபிரீன், அந்த நரகம் காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த 24வது வசனத்திற்கு இருக்கக்கூடிய மேலும் அதிகமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிமியர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு சுப செய்திகளை சொல்லி காட்டுவான், அவனுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டுவான், சொர்க்கத்தினுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டுவான். இதையெல்லாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களிலும் தெரிந்து கொள்ளும் அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்தருளட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹாதா மின் துலில் முஃமினின் பில்லாஹ் அகுலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.